இப்போது இந்த கோடிங்கை எப்படி இன்னும் அட்வான்ஸாக பயன்படுத்துறது, அட்வான்ஸ் இன்டராக்டிவிட்டியை எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். நான் எப்பயும் போல் ஈவெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதில் ஸ்பேஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு இங்கே வைக்கிறேன். இதில் வந்து கிளிக் பண்ணி ரைட் ஏரோ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து மோஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த மூவ் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து இதில் ஒரு 300 ஸ்டெப்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த பக் ஆனது இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு. 300 ஸ்டெப்ஸ் ஆனது நகர்ந்துருக்கு. இது கூட இன்னும் சில ஆக்ஷன்ஸை நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு ப்ளஸ் ஐக்கான் உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த கோடிங் விண்டோவுக்கு கீழே இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பென் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். இதுமாரி நிறைய எக்ஸ்டென்ஷன் இது உள்ளாரே இருக்குது. இது ஒன்றுத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி பயன்படுத்த முடியும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சென்சிங் அப்படின்றதுக்கு வெப் கேமரா தேவைப்படுது. இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படுது. இங்கே வைஃபை அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இங்கே டிரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்குது, இதுக்கும் வந்து வைஃபை தேவைப்படுது. சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வந்து வைஃபை ரெண்டுமே தேவைப்படுது. இது லெகோ மென்ஸ்டாம் அப்படின்ற கேட்ஜெட்ஸை ஆட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கான கோடிங்கு. ஒவ்வொரு கோடிங்கும் இப்படி இருக்குது. நம்மளுக்கு இப்போ தேவையானது இந்த பென் கோடிங். இதை பென் கோடிங்கை நான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் ஆகிடுச்சு, புரியுதுங்களா? இப்போது இந்த பென்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பென் டவுன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து விடுறேன். பென் டவுன்னா பேனாவை கீழே வை அப்படின்னு அர்த்தம். இப்போ ரைட் ஏரோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த பக் ஆனது மூவ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த பக் ஆனது மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் ஒரு லைனை க்ரியேட் பண்ணிகிட்டே போயிருக்கு, அதாவது ஒரு லைனை ட்ராப் பண்ணிக்கிட்டே போயிருக்கு. இப்போ இந்த கோடிங் பேக்கை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துருக்கேன். இதில் கிளிக் பண்ணி அப் ஏரோன்னு மாற்றிக்கலாம். அப் ஏரோ அப்படின்னு மாற்றிட்டு இந்த மூவ் அப்படின்ற இந்த பிளாக்கை கிளிக் பண்ணி டிட்டாச் பண்ணி வச்சிட்றேன். இங்கேயே வச்சுக்கிறேன். டிட்டாச் பண்ணி மீண்டும் மோஷனுக்குள்ளார போயிட்டு இந்த டர்ன் அப்படின்றத எடுத்துகிட்டு வரேன். இந்த டர்ன் அப்படின்றது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இது எடுத்துகிட்டு வந்து இதில் அட்டாச் பண்ணிட்டு இதில் 90 டிகிரி அப்படின்னு கொடுக்குறேன். 90 டிகிரின்னு கொடுத்துட்டு மீண்டும் இந்த மூவ் ஸ்டெப்ஸ் 300 ஸ்டெப்ஸுன்றதை இதில் கொண்டாந்து விடுறேன். இப்போ இந்த பிளாக்கை அப் ஏரோ கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பக்கானது கோடு போட்டுக்கிட்டே 90 டிகிரி திரும்பி இருக்குது மற்றும் 300 ஸ்டெப்ஸ் முன்னோக்கி போயிருக்கு. மீண்டும் மீண்டும் செஞ்சு பார்க்கலாம். இந்தமாரி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஈவெண்ட்ஸுக்கு வந்துடுறேன். ஈவெண்ட்ஸுக்கு வந்துட்டு வென் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்டுன்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வரேன். இதை வந்து என்ன பண்ணுறேன்னா அப் ஏரோ அப்படின்னு மாற்றிக்கிறேன். அதேமாரி இதை டூப்ளிகேட் பண்ணி இங்கே வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே நகர்த்தி வச்சுக்கலாம். இப்போது இதை டவுன் ஏரோ அப்படின்னு மாற்றிக்கிறேன். இதை டூப்ளிகேட் பண்ணி இங்கே வைக்கிறேன். இதை ரைட் ஏரோன்னு மாற்றிக்கிறேன். இதை டூப்ளிகேட் பண்ணி இங்கே வைக்கிறேன். இதை லெஃப்ட் ஏரோ அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ 4 ஏரோ நான் வந்து கிளிக் பண்ண இந்த லேடி பக் ஆனது அந்த டைரக்ஷனில் திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அதுக்காக மீண்டும் மோஷனுக்கு போயிடுறேன். மோஷனுக்கு போயிட்டு நம்ம இங்கே டர்ன் 15 டிகிரி, டர்ன் ஆப்போசிட் டர்ன் 15 டிகிரிலாம் யூஸ் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ பாயிண்ட் இன் டைரக்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். பாயிண்ட் இன் டைரக்ஷனை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். பாயிண்ட் இன் டைரக்ஷன் அப்படின்னா அந்த சைடை திரும்பி பார்க்க சொல்கிறோம் அந்த லேடி பக்கை. இப்போ அப் ஏரோவை கிளிக் பண்ணும்போது அது எங்கே திரும்பி பார்க்கணும், மேல் நோக்கி திரும்பி பார்க்கணும் இல்லையா. சரி, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைரக்ஷனை 0 டிகிரிக்கு வச்சிடுறேன். அதாவது இந்த அம்புக்குறியை மேல் நோக்கி வைக்கிறேன். இந்த அம்புக்குறியை மேல் நோக்கி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லேடி பக் ஆனது மேல் நோக்கி திரும்பும். இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள் மேல் நோக்கி திரும்பிடுச்சு. இதை டூப்ளிகேட் பண்ணி இங்கே வைக்கிறேன். மீண்டும் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ டவுன் ஏரோ கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நம்ம கிளிக் பண்ணுற ஏரோ டவுன் ஏரோ அது கீழ் நோக்கி திரும்பணும். அதனால் கீழ் நோக்கி திரும்பணுன்றதுக்காக இந்த அம்புக்குறி இங்கே வைக்கிறேன். 180 டிகிரி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இது கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டவுன் ஏரோ கிளிக் பண்ணும்போது 180 டிகிரிக்கு அது கீழ் நோக்கி பார்க்குது. சரி, மீண்டும் இதை காப்பி பண்ணி இங்கே வைக்கிறேன். மீண்டும் இது ரைட்ஸ் ஏரோவை கிளிக் பண்ணும்போது பழையபடி மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட் சைடு இந்த ஏரோவை கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா 90 டிகிரி ஏற்கனவே இருந்த பொசிஷனுக்கு இந்த லேடி பக் ஆனது இப்போ மாறிடுச்சு.
இப்போ மீண்டும் டூப்ளிகேட் இங்கே வைக்கிறேன். இப்போ பாயிண்ட் இன் டைரக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல இப்போது இங்கே வைக்கிறேன். அதாவது -90 டிகிரி. இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு இது திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைக்கிறோம். இந்த ஏரோ மார்க்கும் பாருங்கள், லெஃப்ட் ஏரோ மாரி உங்களுக்கு தெரியுது. இந்த ஏரோ மார்க்கை வச்சு நீங்கள் ஈஸியாக வைக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது 4 கீயும் நான் கீபோர்ட்லேருந்து ப்ரெஸ் பண்ணுறேன். கீபோர்டில் ஒவ்வொன்றுத்தையும் நான் ப்ரெஸ் பண்ணும் போதும் அந்த டைரக்ஷனுக்கு லேடி பக் ஆனது திரும்புது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேடி பக்கு இப்போ பழையபடி மூவ் ஆகும் போது கலர் வரையணும். ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸாக ரெயின்போ கலரில் வரைஞ்சிட்டே போகணும். ஒரே கலரில் இல்லாமல் ரெயின்போ கலரில் கலர் மாதிரி வரைஞ்சிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்கிரிப்டெல்லாம் காப்பி பண்ணி வைக்காமல் இந்த முறை நான் என்ன பண்ண போகிறேன்னா, காமனான ஒரு ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டை இது எல்லாமே எடுத்து பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வைக்க போகிறேன். ப்ரோக்ராமிங்கில் இதை வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. குளோபல் வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டாக்கா அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே நம்ம வந்து அந்த வேரியபிளை எடுத்து பயன்படுத்த முடியும். இதுக்கு பேர் குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங்கில். சரி, அப்படி ஒரு வேரியபிளை ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மீண்டும் ஈவெண்ட்ஸ்க்கு வந்துடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து விடுங்க. இப்போ உங்கள் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் 1 அப்படின்னு இருக்குது. இது மெசேஜ் 1ன்றது ஆல்ரெடி இதில் இருக்கிற டிஃபால்ட்டு நேமு. இப்போ இதுக்கு வேணும்னா புது நேம் நாம் கொடுத்துக்கலாம். புது நேம் நான் கொடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். புது நேம் பார்த்தீங்கன்னா டன் டர்னிங்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராட்காஸ்ட் டன் டர்னிங்னு மாறிடுச்சு. இப்போது இதை காப்பி பண்ணி நான் எல்லாத்துக்கும் வைக்க போகிறேன். டூப்ளிகேட் பண்ணி இங்கே வைக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி இங்கே வைக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணி இங்கே வைக்கிறேன். சரி, இந்த மெசேஜை நான் ரிசீவ் பண்ண போகிறேன். அதாவது இது மெசேஜை சென்ட் பண்ண போது இந்த வேரியபிள் இந்த மெசேஜை இப்போ நான் ரிசீவ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த வென் ஐ ரிசீவ் மெசேஜ் அப்படின்னு கோட் பிளாக்கில் ஒரு கோடு இருக்கு இல்லையா, இந்த கோட் பிளாக்லேருந்து இது எடுத்துகிட்டு வரேன். வென் ஐ ரிசீவ் மெசேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போது இந்த இடத்துல நான் மெசேஜ் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நாம் உருவாக்கின டன் டர்னிங் அப்படின்னு இங்கே மெசேஜ் காட்டுது, உங்களுக்கு தெரியுதா? சரி, இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல வந்து பாயிண்ட் இன் டைரக்ஷன் மாறின உடனே இங்கே மெசேஜ் வந்துடும். இந்த மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொடுக்குற ஈவெண்ட்டு தான் இப்போ இதுக்கு நடக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஆட் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் பென்னை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு பென் வந்துடுச்சு இல்லையா, பென் டவுன் இருக்கு இல்லையா, அந்த கோடிங் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். பென் டவுன் அப்படின்னாக்கா பேனாவை கீழே வையின்னு அர்த்தம். இந்த பென் டவுன் ஸ்கிரிப்டை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பென் டவுன்னு கொடுத்தோம்னா இந்த லேடி பக் ஆனது எந்த டைரக்ஷனுக்கு போதோ அந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு கோடு போட்டுக்கிட்டே போகும் இல்லையா. சரி, எந்த கலரில் கோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். போன முறை ஒரே கலரில் கோடு போட்டுட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த முறை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ கலரில் கோடு போட வைக்க போகிறோம் இந்த பக்கை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலரை மாற்றணும்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பென் கலர் பை 10 அப்படின்னு இருக்குது. அதாவது ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கலர் கோடிங் இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். சேஞ்ச் பென் கலர் பை 10ன்னு இருக்குது. இதில் இப்போ கலர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். சேச்சுரேஷனை மாற்றணுமா, பிரைட்னஸை சேஞ்ச் பண்ணணுமா, டிரான்ஸ்பரன்சி லெவலை குறைக்கணுமான்னு கேட்குது. அதாவது கோடு போட்டுக்கிட்டே போயிட்டு கோடு மறைஞ்சிரும். டிரான்ஸ்பரன்சியாக நம்ம கிளிக் பண்ணோம்னா, பிரைட்னஸை கிளிக் பண்ணோம்னா பிரைட்னஸ் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். சேச்சுரேஷன் கிளிக் பண்ணோம்னா சேச்சுரேஷன் குறைஞ்சிட்டே போயிடும். நம்ம கலரையே மாற்றணுன்றதுனால இதில் கலர்னே விட்டுறலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது வந்து வயலட் கலரில் இருக்குது. இப்போது நான் இப்போ லேடி பக்கை திரும்புது. இப்போ டைரக்ஷனில் திரும்புது இல்லையா, ஆனால் அந்த பென்ன்றது மூவ் ஆகும் போது தான் வரையும். சரி, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, மீண்டும் மோஷன் போயிட்டு இங்கே வந்து மூவ் 10 ஸ்டெப் அப்படின்றத எடுத்துகிட்டு வரேன். மூவ் 10 ஸ்டெப் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 10 ஸ்டெப் அப்படின்றத ஒரு 25 ஸ்டெப்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போது தப்பாக வரைஞ்சிச்சின்னா அதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, அதனால் மீண்டும் ஈவெண்ட்டுக்கு வந்துடுறேன். வென் கீ ப்ரெஸ்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எடுத்துகிட்டு வந்துடுறேன். வென் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ்டு, இதில் வந்து சிஏ செலக்ட் பண்ணிக்கிறேன். சி அப்படின்னா கிளியர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கோடெல்லாம் தப்பாக வரைஞ்சிச்சின்னா நம்ம கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பென் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இந்த பெனில் பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆல் அப்படின்னு இருக்குது. இப்போ தப்பாக வரைஞ்சிச்சு அப்படின்னாக்கா நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். அதனால் இங்கே எரேஸ் ஆல் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து இங்கே விடுறேன்.
இப்போ எரேஸ் ஆல் விட்ட உடனே இங்கே சி கீயை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு நடக்குதுன்னு பாருங்கள். கீபோர்டில் இப்போ சியை ப்ரெஸ் பண்ண போகிறேன், எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. இதுமாரி இந்த சி கீ தான் கிடையாது, நீங்கள் எந்த கீ வேணாலும் எந்த ஈவெண்ட்டுக்கு வேணாலும் நம்ம செட் பண்ண முடியும், எந்த கோடிங்க்கு வேணாலும் எந்த கீ வேணாலும் செட் பண்ண முடியும்.